Wheatstone bridge network. நம்ம when the bridge is balanced பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து when the bridge is unbalanced பார்க்க போகிறோம். இப்போ Wheatstone bridge networkல வந்து என்னன்னா there are 4 raisins in each arms வச்சுங்களேன். there are 2 known ratio arms. அது இப்போது R1 R2 அப்படின்னு இருந்துச்சுன்னா R1 by R2 ஓட ரேஷியோ known இருக்கும். R3 வந்து என்ன known variable reasons இருக்கும். then we can find out the unknown reasons R4. இதே PQ RS எடுத்துக்கிட்டோம்னா P by Q ஓட ரேஷியோ நமக்கு தெரியும். R வந்து வேரியபிள் ரீசன்ஸாக இருக்கும். ஸோ we can fix the unbalanced கண்டிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுறோம், காலாமீட்டர் 0 டிப்ளேஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். யூ டு அட்ஜஸ்ட் ஸோ தட் we can find out the unknown reasons எஸ் PQRS அப்படிங்கும்போது. இப்போ இதுக்கான சர்க்யூட் டயக்ராம் முதல்ல எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் வந்து சர்க்யூட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து R1 எடுத்துக்கும், இது வந்து R2 ரெசிஸ்டன்ஸ், this is R3, this is R4. நம்ம இது unknown resistance வச்சுக்கலாம். these two resistance R1 R2 are known ratio resistance, that is R1 by R2ங்கிறது known value. இங்கே வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு காலமீட்டர், இங்கே ஒரு கீ யூஸ் பண்ணிக்கலாம். இது K2 கீ. ஸோ அது எண்டு ஏன்னு வச்சுக்கோங்க, இது B, இது C, இது வந்து D. ஸோ எண்டு ஏயும் அண்ட் எண்டு சியும் கனெக்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஒரு EMF சோர்ஸ் E அண்ட் தென் ஒன் கீ K1. ஸோ அக்ராஸ் ஏசி என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா ஏ எண்ட் இஸ் கனெக்டட் வித் இந்த பேட்டரியோட, அதாவது இந்த செல்லோட பாசிட்டிவ் டைமில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சி எண்ட் வந்து நெகட்டிவ் டைமில் கனெக்ட் பண்ணுறோம் த்ரூ தி K1. இப்படி அக்ராஸ் பிடி என்னன்னா காலமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம் அண்டு K2. ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும், K1 வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு இனிஷியலி அண்ட் தென் K2. ஓகேவா, யூ ஹேவ் டு ப்ரெஸ் தி Q1 அண்ட் தென் K2. இதான் வந்து இன் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா இது R1 by R2 வந்து known ratio, R3 இது வேரியபிள் ரீசன்ஸு, known வேரியபிள் ரீசன்ஸு, R4 you have to find out. அல்லது என்ன PQRS அப்படின்னா P by Q is known value, R is variable reasons, we have to vary so that you have to find out the null deflection here. அதான் பேலன்ஸ் கண்டிஷன் அர்த்தம். அதான் பேலன்ஸ் அப்படின்னா இந்த B எண்ணில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும், அதாவது பொட்டன்ஷியலும் D எண்ணில் உள்ள பொட்டன்ஷியலும் சேமாக இருக்கும். அப்போ தான் அது வந்து என்னது கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இப்போ ஒரு வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஹை லெவல்லேருந்து லோ லெவல் போகும். லெவல் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா there is no difference in level, high level low level difference level ஸ்மூத்தாக இருந்துச்சுங்களேன், ஃப்ளாட் சர்ஃபேஸாக வாட்டர் ஃப்ளோ இருக்காது. அதே மாதிரி தான் இங்கே பொட்டன்ஷியல் சேமு, இங்கே பொட்டன்ஷியல் சேம். அப்போ போத் ஆர் சேம் லெவல்ஸ் அப்படின்னா there is no current flow. எப்படி there is no water flowங்கிற மாதிரி தான், எப்படி வாட்டர் ஃப்ளோ இருக்காது அதே மாதிரி தான் கரண்ட்டும். அப்போ என்னது இங்கே என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே தான் இங்கே பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா there is no flow of current through the galvanometer. ஸோ galvanometer source null deflection. இப்போ K1 ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி என்டையர் சர்க்யூட் ஃப்ரம் பாசிட்டிவ் வந்து பேட்டரி டூ நெகட்டிவ் வந்து பேட்டரி வரும். அப்போ இங்கே வரும்பொழுது என்னன்னா இங்கே வந்து என்னது கரண்ட் I1 ஆகும், இங்கே I2 பிரியும். இப்போ வாட்டர் எப்படி பிரியுதோ அதே மாதிரி இங்கே ஒரு பைப் லைனு, இங்கே ஒரு பைப் லைன், இங்கே ஒரு பைப் லைன் வாட்டர் பிரியும், உள்ள வாட்டர் வந்து பிரியும், I1 பிரியும். அதே மாதிரி இருந்தேன்னா இங்கே வந்து என்னது உங்களுக்கு I3, இங்கே போகிறது I1 வந்து I3 ஆகும், இங்கே IG, இங்கே IGங்கிறது காலமீட்டர், கரண்ட் த்ரூ தி காலமீட்டர். மறுபடியும் இந்த IG இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது இந்த IG வந்து இங்கே I2 வந்து இங்கே உள்ள வாட்டரும் இங்கே உள்ள வாட்டரும் சேர்ந்து மறுபடியும் இங்கே என்னது இந்த பைப் லைனில் போகும். அதே மாதிரி இங்கே உள்ள கரண்ட் இங்கே உள்ள கரண்ட் இது வெளியே போகும். அப்போ இது என்னது I4 த்ரூ R4. ஃபைனலாக என்னது இங்கே வரக்கூடிய I3யும் இந்த I3யில் என்னென்ன இருக்குன்னா இந்த I1 IG போக பாக்கி இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த I இங்கே வந்து சேர்ந்துருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கடைசியாக கரண்ட் இங்கே என்ன கரண்ட் போணுச்சு டோட்டல் கரண்ட் அதே கரண்ட் வெளில வந்துடும். ஓகேவா, இது பாசிட்டிவ் டைமில் இது நெகட்டிவ் டைமில் அப்படி தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம்னா அட் தி ஜங்ஷன் B, at the junction B வந்து by applying
கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இது வந்து ஜங்க்ஸ் ரூல் பயன்படுத்த போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் லா அட் பி இப்படி பார்க்கும்போது ஜங்க்ஸ் ரூல் படி என்னது, அது என்ன, சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அது எப்படி வருது அப்படின்னா, ஆல் தி கரண்ட்ஸ் மீட் அட் எனி ஜங்க்ஷன் இஸ் 0. அப்போ இங்கே வந்து இன்கமிங் கரண்ட் என்னது, I1 is பாசிட்டிவ், வைல் அவுட் கோயிங் கரண்ட் I3 அண்ட் IG வந்து நெகட்டிவ். இங்கே I1 I3 IG தான் கரண்ட்டு. I1 வந்து இன்கமிங், அது வந்து பாசிட்டிவ். I3 IGங்கிறது ஆரம்பம் இருக்க பாருங்கள், அவுட் கோயிங். ஸோ மைனஸ் IG மைனஸ் I3 இதெல்லாம் வந்து ஒரு சம் என்னது 0. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், இப்போ when colorimeter is balanced வச்சுங்களேன், when current flow through the colorimeter வந்து 0 வச்சுங்க. இது ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து என்னது colorimeter source not reflectionனா IG equal to 0. அப்போ என்ன வரும், I1 மைனஸ் இந்த டைம் 0னா I3 equal to 0. இந்த I1 மைனஸ் 0 மைனஸ் I3 வரும், I1 மைனஸ் I3 0. அப்போ I1 equal to I3. நெக்ஸ்ட் அட் பி, அட் ஜங்ஷன் டி. அட் ஜங்ஷன் டியில் வந்து கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா அகைன் யூ ஹேவ் டு அப்ளை. அப்போ இங்கே பாருங்கள், இது இன்கமிங் கரண்ட், இது இன்கமிங் கரண்ட், இதெல்லாம் அவுட் கோயிங் கரண்ட். அப்போ என்னது இன்கமிங் கரண்ட் என்னது பாசிட்டிவ், அதோட சம் வந்து I2 ப்ளஸ் IG, வைல் I4 இஸ் அவுட் கோயிங். டியிலேருந்து வெளில போகுது, இது ரெண்டு டிக்கு உள்ளே வருது, மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. அகைன் பேலன்ஸ் கண்டிஷன் சர்க்யூட்னு வச்சுக்கலாம், IG ஈக்குவல் டு 0. இந்த காலம் எதுக்கு யூஸ் ஆகும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி current flow is there or not. Whenever current flow is there, it shows reflection. If there is no current flow through the column, it shows null reflection. அது நல் மெத்தட் தான் நம்ம இங்கே பீஸ்ட் பேஜில் அப்ளை பண்ணுறோம். ஸோ IG ஈக்குவல் 0னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, I2 மைனஸ் I4 ஈக்குவல் 0, தென் I2 ஈக்குவல் டு I4. அது ஈக்குவேஷன் நம்பர் 2. பிக்கு டிக்கு நம்ம என்ன வந்து கிர்ச்சாஃப்ஸ் ஜங்க்ஷன் அதை ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கன்சிடர் ABDA இந்த லூப்பு. அப்போ லூப் ரூல் பயன்படுத்த போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் by applying கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா, அதான் லூப் ரூல்னு சொல்கிறது. இன் ABDA ஆரம்பிச்சிலே முடிக்கணும், அதான் க்ளோஸ் சர்க்யூட். ABDA இன் க்ளோஸ் சர்க்யூட் ABDA. இப்போ டைரக்ஷன் ஆஃப் நம்ம போகிறது வந்து என்னது கிளாக் வைஸில் போகிறோம். அதே டைரக்ஷன் இருக்கும்போது அதெல்லாம் பாசிட்டிவ். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு EMF. இப்போ எங்கே இது EMF சோர்ஸ் இருக்கா, இல்லை இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த சர்க்யூட் டூ சர்க்யூட் இல்லை, அப்போது ஈக்குவல் டு 0 வந்துடும். இதோட ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த செக்ஷனில் என்னது ஆம் ஏபியில் வந்து என்னென்னா I1 R1 இப்போ போகிற டைரக்ஷனாக இருக்குது. அப்போ இங்கே வந்து என்னது ப்ளஸ் IG, இங்கே காலமீட்டர் ரேஸ் வந்து ஜின்னு எடுத்திருக்கோம், IGG. அண்ட் தென் இப்படி வரும்பொழுது நமக்கு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் வருது. அப்போ நம்ம போகிற டைரக்ஷன் ஆப்போசிட் வச்சுன்னா நெகட்டிவ் வருது. ஓகேவா, மைனஸ் I2 R3. இங்கே தான் EMF சோர்ஸ் இல்லை பார்த்தீங்களா, அதனால் என்னது ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே இப்போ சர்க்யூட் இஸ் பேலன்ஸ்னா IG ஈக்குவல் 0வா. தென் இந்த ஈக்குவேஷன் என்ன வரும், I1 R1 இந்த இடத்துல இந்த IG 0ங்கிறதுல இந்த டைம் ஃபுல்லாக 0, மைனஸ் I2 R3 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன எழுதலாம் நம்ம, I1 R1 ஈக்குவல் டு I2 R3 கிடச்சிடும். அப்போ இங்கே I1 ஈக்குவல் I3, ஓகேவா, I2 ஈக்குவல் டு I4. அப்போ ஆட்டோமேட்டிக் என்னது இங்கே வந்து என்னது உங்களுக்கு I1 ஈக்குவல் டு I1 R1 ஈக்குவல் டு I2 R3 வருது. அந்த ஈக்குவேஷன் 3 எடுத்துக்குவோம். I1 R1 ஈக்குவல் டு I2 R3. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. தென் அப்ளையிங் ஹோல் திஸ் க்ளோஸ் சர்க்யூட்டை ABCDA டோட்டலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த க்ளோஸ் சர்க்யூட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் லா அப்ளை பண்ண போகிறோம். பை அப்ளையிங் கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா இன் க்ளோஸ் சர்க்யூட் என்னது ABCDA இப்படி இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், I1 R1
போகிற டைரக்ஷன் இருக்குது, இந்த டைரக்ஷன் தான் ப்ளஸ் I3 R2. இங்கே வந்து என்னென்னா போகிற டைரக்ஷன் அகெயின்ஸ்டாக வருது இதுவும் அப்போது மைனஸ் I4 R4 மைனஸ் I2 R3 ஈக்குவல் டு இந்த செக்ஷன்லேயே என்னது உங்களுக்கு EMF கிடையாது, அப்போது 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ பார்த்தோன்னா சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 and 2 in 4. சப்ஸ்டியூட் 1 and 2 in 4. இப்போ 1ங்கிறது I1 ஈக்குவல் டு I3, 2ங்கிறது I2 ஈக்குவல் I4. அப்போ I1 இருக்கிறது I3 இருக்கிறதுல I1ஐயும் I4 இருக்கிறதுல I2 போல போடலாம். அப்போ இங்கே I1 அப்படி வச்சுக்கலாம், I1 R1 ப்ளஸ் I3க்கு மேலே என்ன பண்ணலாம், I1 பண்ணலாம், I1 R2 மைனஸ் I4க்கு பதிலாக I2 போடலாம். இப்போ I2 R4 மைனஸ் I2 R3 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே I1 காமன் எடுத்தோம்னா I1 R1 ப்ளஸ் R2 வரும். ஆனால் இங்கே I1 R1 ப்ளஸ் I1 R2 இருக்குது. மைனஸ் இங்கே I2 காமன் எடுத்தோம்னா R3 ப்ளஸ் R4 அல்லது R4 ப்ளஸ் R3 வரும், ஃபுல் 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. இது வேறு மாதிரி எப்படி எழுதலாம், I1 R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு இது அந்த பக்கம் கொண்டு போகும்பொழுது I2 இன்ட்டு R3 ப்ளஸ் R4. நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் 5 வச்சுக்கலாம் இந்த இதுக்கு பதிலாக. இப்போ வந்து ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 5யும் பார்க்கும்பொழுது ஈக்குவேஷன் 3/5. ஈக்குவேஷன் 3 என்னது, I1 R1 ஈக்குவல் டு I2 R3 அப்படிங்கிற ஈக்குவேஷன் 3 பை 5ங்கும்போது I1 R1 ப்ளஸ் R2 இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து I2 R3 ப்ளஸ் R4. ரைட் ரைட்டு கேன்சல் I1 கேன்சல் ஆகிடும். தென் R1 பை R1 ப்ளஸ் R2 இருக்கும் ஈக்குவல் டு R2 போது R1 பை R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு R3 பை R3 ப்ளஸ் R4 இப்படி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இதில் எப்படி டிஸ்பிளே பண்ணலான்னா இதை 1/1 ப்ளஸ் R2 பை R1 எடுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி என்னென்னா 1/1 ப்ளஸ் R4 பை R3 இதை சிம்ப்ளி பண்ணால் இந்த டைம் வரும், ரெண்டு சிம்ப்ளி இந்த டைம் வரும். அப்போ ரெண்டும் ரெசிபிள் கட்டிங்கன்னா வரும் 1 ப்ளஸ் R2 பை R1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ரெசிபிள் எடுக்கும்போது இங்கேயும் R4 பை R3 ஒன்று கேன்சல் ஆகிரும். அப்போ R2 பை R1 ஈக்குவல் டு R4 பை R3. இன்னும் ஃபர்தராக சிம்ப்ளிஃபை எடுத்திங்கன்னா என்னென்னா R1 பை R2 ஈக்குவல் டு R3 பை R4. இதே PQRS யூஸ் பண்ணிங்கன்னா R1க்கு பதிலாக P, R2க்கு பதிலாக Q போடலாம். அப்போ P பை Q ஈக்குவல் டு இது R இது S அப்படின்னா R by S. S unknown resistance. So we can find out the unknown resistance. So 4 ohms உள்ள இது ஒரு ஆம், இது ஒரு ஆம், இது ஒரு ஆம், இது ஒரு ஆம், 4 ohms உள்ள ஏதோ ஒரு unknown resistance நம்ம we can find out easily with the help of AC network. So this is the balance condition. இது P by Q equal to R by S அல்லது R1 by R2 equal to R3 by R4. So thanks for watching. Keep watching.